10-20 வருஷங்களுக்கு முன்னாடி பிஹெச்டி அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்கோப்பில் அதாவது ரிசர்ச் அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதில் அந்த துறையில் ஆழமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அவங்களோட தீசிஸை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த தீசிஸையும் அதாவது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தீசிஸையும் இப்போ இருக்க தீசிஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4வது சாப்டராக இருக்கிறது இதில் முதல் சாப்டராக இருக்கும், இதில் 10ஆக இருக்கிறது இதில் வந்து 2ஆவதாக இருக்கும். அது வந்து இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம். நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை மாநில கல்விக் கொள்கை தான். தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சு, அதில் இருந்துட்டு நாங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கேவலமான அரசியலை பண்ணுறதுக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்துட்டு மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தார். அதில் வந்து 8வது பக்கத்தில் இருக்குது, இது 2வது பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நகல், அதாவது தேசிய கல்விக் கொள்கையோட காப்பி பண்ணி மாநில கல்விக் கொள்கைன்னு பேஸ்ட் பண்ணி அவர் வந்து மாநில கல்விக் கொள்கைன்னு அறிவிக்கிறாராம். இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான கேவலமான அரசியலை வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பண்ற சூழல்ல கவர்னர் சொன்னதை நாங்கள் கரெக்டாக தான் சொல்றோம்.